Thank you so much. Thank you, sir. Hi, dear friends. Thank you, sir. Thank you. அனைவருக்கும் இனிய ஒரு மாலை வணக்கம். ஸோ என்னோட நேம் சுந்தர். ஸோ நான் இந்த வாய்ப்பு எடுத்து கிட்டத்தட்ட சரியா ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ 2வது வருஷம் ரன்னிங்க. ஸோ இந்த வாய்ப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு படிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் செய்யக்கூடியது, எல்லாரும் தேடக்கூடியது வேலை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நானும் ஒரு எம்ப்ளாயா தான் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட மாசம் ஒரு 35,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேனேஜர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில. ஸோ லாஸ்ட் 2021 மார்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை, என் கம்பெனியை ரன் பண்ண ஓனரே வீட்டுல படுத்து தூங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் வீட்டுல தான் இருந்தோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்லையும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அதுக்கு நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு நம்ம அந்த வாய்ப்பு எந்த மாதிரியானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல்லை சேர்ந்த மிஸ்டர் கண்ணன் சார் எனக்கு வாட்ஸ்அப் வழியா ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ இந்த வாய்ப்பை பத்தி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எடுத்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு இப்ப 2வது வருஷம் ரன்னிங். மாதம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு உண்டான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்போட பவர் ஒண்ணு. 2வது, இந்த வாய்ப்புல என்னைய நான் தகுதிப்படுத்திக்கிட்டேன். இப்ப மாசம் 5 லட்சம் ரூபாய் வருமானம் அப்படின்னா அதுக்குண்டான தகுதி திறமையை வளர்த்துக்கிட்டவங்களால மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். மாசம் 1 லட்சம் வேணும்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான தகுதி திறமையை நாம வளர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில இருந்தாலும் ரீபானெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணேன். என்ன மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு நிறைய பேர் கஷ்டத்துக்குள்ள வருமானம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப என்னால முடிஞ்ச ஒரு 87 பேருக்கு இந்த வாய்ப்பை பத்தி நான் சொன்னேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லியிருக்கேன். மீடியாஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு 87 பேர் நான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, நான் சொன்ன இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அந்த 87 பேர்ல நிறைய மக்கள் இன்னைக்கு லட்சங்கள்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்தினேன், நான் ஏன் இந்த வாய்ப்பை எடுத்தேன், இந்த வாய்ப்புல இருக்கக்கூடிய பவர் என்ன, இந்த வாய்ப்பை நாமளும் எடுத்து என்ன மாதிரி, நான் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் தமிழ்நாட்டுலதான் இருக்கேன். சோ என்னால முடிஞ்ச விஷயம் என்ன மாதிரி நீங்களும் கத்துக்கிறதுக்கு ரெடி ஆனால், என்ன மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு நீங்க தயாரானால், நானும் லைஃப்ல ஜெயிக்கணும் சார், நானும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நான் இப்ப கத்துக்கிறதுக்கு ரெடி, உங்களோட வழியை நான் ஃபாலோ பண்றதுக்கு ரெடி அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் கரெக்டா இப்ப 7:17 டைம் 7:50 வரைக்கும் நான் உங்க கூட, நான் இந்த மாதம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபுல்லா கண்டினியூவா ஒரு சைலண்டான பிளேஸ்ல உட்காந்து இந்த வாய்ப்பை முழுசா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த வாய்ப்புக்குள்ள போகலாம். கொஞ்சம் சைலண்டான பிளேஸ்ல உட்காந்து இந்த விஷயத்த முழுசா கவனிங்க. 10ஓட 11 இதை நீங்க பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நிறைய உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கலாம். நீங்க பார்க்க போற இந்த விஷயம் அப்படின்றது உலகத்துக்கே புதுமையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கொடுக்கல. 2வது, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்கம் பிளானை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ப்ரமோஷனல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வெறும் ஒரு 2 மினிட்ஸ்ல, வெறும் 2 நிமிஷத்துல நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டாங்க. அந்த 2 நிமிஷம் வீடியோவை முழுசா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் சொன்னா அந்த வீடியோ கூட நீங்க உங்க நண்பர்கிட்ட கேட்டீங்கன்னா தெளிவா கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு பலமுறை பாருங்க. ஸோ நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு அப்படின்றது சாதாரண வாய்ப்பு கிடையாதுங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் 7 அதிசயங்களை நீங்க பார்த்திருக்கீங்க. உலகத்தோட 8வது அதிசயத்தை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு எத்தனை பேர் சார் நான்
ஃபர்ஸ்ட் டைம் என் நண்பர் இன்வைட் பண்ணாரு, அதனால நான் அந்த ப்ரோக்ராம்ல கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றது எத்தனை பேர் சார்? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். லாஸ்ட் எண்ட் போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு அந்த செட்டிங் டச் பண்ணீங்கன்னா ரைஸ் ஹேண்ட்னு வரும். ஸோ அதை டச் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைஸ் ஆகும். புதிதாக சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு என்ன அப்படின்றத பத்தி நான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். வெல்கம் வெல்கம் பிரதீப் சார், வெல்கம் நரேஷ் சார், ரோமன், வாசிம், பிரதீவ்ராஜ், ரெட்மி நோட் 8 சார். அதுல வந்து நீங்க வரும்போது நேம் இருக்கும், நாளைக்கு நீங்க வரும்போது நேம் நோட் பண்ணிக்கோங்க சார். செல்வமணி சார், சித்ரதேவி மேடம் வெல்கம், ராகுல் ராவ் சார், வெங்கட் சுப்பிரமணியன் சார் வெல்கம், ராம் குணா சார் வெல்கம், கல்யாண் சார் வெல்கம், சம்பத்குமார் சார் வெல்கம், சுகதி மேம் வெல்கம், மாரி செல்வம் சார், பிரகாஷ் சார், ஜெயராமன் சார், முத்துக்குமாரன் சார், சசி சார், நாகசுந்தரி மேடம், சோ ராமகிருஷ்ணன் சார், பாலா சார், அனிதா மேம், அப்பா சார், மாரி சார், வர்கீஸ் வெல்கம் 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 டு ஆல். 54 மெம்பர்ஸ், 54 மக்கள் இந்த வாய்ப்பு என்ன அப்படின்றத பத்தி கேட்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு உங்க நண்பர் இன்னைக்கு கையில கொடுத்திருக்காருங்க. அதாவது உங்க நண்பர்கள் என்ன சொல்லி இங்க இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. உங்க நண்பர் இதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை பத்தி பார்த்திருக்காரு, இந்த வாய்ப்புல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த விஷயம் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இத பத்தி நீங்களும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு விஷயமா இருக்கவும் தான் அந்த வாய்ப்பு உங்க கையில கொடுத்திருக்காரு. சோ உங்களோட இந்த 40 நிமிஷத்தை பொன்னான நேரமா மாற்ற வேண்டியது உங்களோட கையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நீங்க இந்த 40 நிமிஷத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா கவனிங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் முதல் நாள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நான் முதல்ல இந்த வாய்ப்பு என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல தான் நான் பார்த்தேன். பட் ஆனா இப்போ புதுசா கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த 54 மக்களுக்கும், மோர் தென் 60 மெம்பர்ஸ், இந்த 60 மக்களுக்கும் இதுல ஆல்ரெடி நீங்க பாக்குற விஷயம் வந்து ஒரு இப்பதான் புதுசா உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்க போறோம் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஒரு வருஷம் ரன் ஆகி நிறைய சம்பாதிச்ச மக்கள் இருக்காங்க. சோ எங்க கூட சேர்ந்து கத்து கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. நீங்க ஒரு ஃப்ரெஷ் பீப்புளா நானும் கத்துக்கணும் சார், லைஃப்ல ஜெயிக்கணும் சார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட எங்க கூட நீங்க வந்து நின்னீங்கன்னா போதும். சோ கத்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். சோ இந்த 60 பேரும் முழுமையா கவனிங்க. அதே மாதிரி இந்த தளத்துல இப்ப கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த 470 மக்களும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்படி சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்கிறதுக்கு என்னோட தகுதியை நான் எப்படி வளர்த்துக்கிட்டேன், நான் கத்துக்கிட்ட விஷயத்த நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு அப்படின்றது ரீபார்ன் எக்ஸ். சோ ரீபார்ன் எக்ஸ் அப்படின்றது என்னன்னா, அதாவது ரீபார்ன் அப்படின்னா மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் மறுபிறவி அப்படின்னா, நாம இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு ட்ராக்ல நம்ம போயிட்டு இருந்திருப்போம். நாம அத்தனை பேருக்கும் நம்மளோட வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் கத்துக் கொடுக்காத ஒரு பாடத்தை ஒரு மறுபிறவி எடுத்து புதுமையாக நான் இன்னைக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட முழு மனசோட இந்த விஷயத்தை நீங்க கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஒரு, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கையோட ஒரு மறு கட்டமைப்பு தான் இந்த ரீபார்ன் எக்ஸ். அதே மாதிரி நம்ம நினைக்கலாம் ஒரு பிறவிதானே நமக்கு அப்படின்னு சொல்லி, கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு அப்புறம் உங்க பசங்க, உங்களோட பேர குழந்தைகள், உங்களோட தலைமுறை வரைக்கும் இந்த வாய்ப்பை நீங்க எடுத்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு தான் ரீபார்ன் எக்ஸ் அப்படின்ற ஒரு நேம இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே சார், அப்படி என்ன சார் தலைமுறை வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, இது என்ன டெக்னாலஜில இயங்குது அப்படின்னா ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம். அப்படின்னா என்ன சார், இந்த உலகம் தான் இயங்கிய உலகத்துக்குள்ள நாம இருக்கோம், தானாக இயங்கக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ள நாம இருக்கோம். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. ஆனா நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி எந்த காரணத்தை கொண்டு இருக்கவே கூடாது. நாம இது வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனில எனக்கு வேலை கிடைக்குமா, நல்ல கம்பெனி எனக்கு கிடைக்குமா, அந்த கம்பெனில நல்ல பேமெண்ட் கொடுப்பாங்களா, இந்த கம்பெனில நல்ல பேமெண்ட் கொடுப்பாங்களா, அந்த ஓனர் நல்லவரா அப்படின்னு சொல்லி ஒரு இது வரைக்கும் நாம மனுஷனை நம்பிதான் இருந்திருப்போம். மனுஷனை நம்பிதான் நாம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்திருப்போம்.
நிறைய விஷயங்களை நாம இழந்திருப்போம். பட் ஆனா இங்க யாரையும் நீங்க நம்ப தேவையில்லை, உங்களை நீங்க நம்பினா போதும். ஏன்னா இதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து, சைன் அப்ல இருந்து, லாகின்ல இருந்து, டெபாசிட்ல இருந்து, விட்ராவல்ல இருந்து, அதை நீங்க பணமா மாத்துற வரைக்கும் எல்லாமே உங்களோட கையில இருக்கு. இதுதான் ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். அப்போ இது உங்களோட பிசினஸ். நீங்க சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னா ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேரை தான் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேரோட டெவலப்பர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா மிஸ்டர் ஸ்டீவ் மெக்கான்சி, கனெக்டிங் ஃப்ரம் யூகே. சோ அவர் தான் இந்த சாஃப்ட்வேரோட டெவலப்பர். சோ அவருக்கும் நாம இதுல என்ன இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம எடுத்து இதுல என்ன விஷயங்களை நாம கத்துக்கிட்டு எவ்வளவு நாம சம்பாதிக்கிறோமோ, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 10% வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம ஒரு ஃபீஸ் கொடுத்தா போதும். இப்ப நாம எப்படி அமேசான், பிளிப்கார்ட், கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு சர்வீஸ் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த சேவையை நாம பயன்படுத்துறோம், அதுக்குண்டான ஃபீஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் ரீபோனெக்ஸ் அப்படின்றதும் ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சர்வீஸ் இவங்க கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன சம்பாதிக்கிறோமோ அதுல ஒரு 10% ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும். இந்த உலகத்துல இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் இந்த rebonex.io அப்படின்ற தளம் உங்க கூட இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து யாரும் ஆள் உட்காந்துக்கிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்றது கிடையாது, ஆள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வருமானம் கொடுக்குற விஷயம் கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஓகே, சோ இதுல about us, இந்த rebonex அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, Rebonex is a technical marvel whereas a service money management based education system. இவங்க கொடுக்கிற சேவை என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமா நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது என்ன சார் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பணம் இல்லாம யாருமே கிடையாது. ஆனா நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், எங்கே நாம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணா பெரிய ஒரு லாபம் கிடைக்கும், எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும், 10 ரூபாயா இருந்தாலும் எப்படி அதை பார்த்து செலவு பண்றது. சோ இந்த சாதாரண மக்களுக்கும் எளிமையாக புரியும்படி ஒரு அருமையான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை இங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுல அருமையான காம்ப்ளெக்ஸ் அஃபிலியேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஹெல்ப் யூ அக்காம்ப்ளிஷ் யுவர் ஃபினான்சியல் கோல்ஸ் வித் யுவர் ஓன். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த மட்டும் இது ஒரு அருமையான அஃபிலியேட் ஸ்ட்ரக்சர்ல வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பேர் இதை நீங்க பார்க்கலாம், சார் இது என்ன சார் ஆள் பிடிக்கிற வேலையா சார், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா சார், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா சார்னு சொல்லிட்டு இதுல எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்கவோ விற்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு பொருளையும் இங்க கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் என்ன, இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அந்த எஜுகேஷனோட பவர் என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த உங்களோட நாலேஜை நீங்க வளர்த்துக்கிட்டு இந்த டெக்னாலஜியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும், ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கையில கிடைச்சு. ஸோ இந்த அஃபிலியேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இங்க உள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக மாத்துது இந்த எஜுகேஷன். சோ அப்படி என்ன சார் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இட் டஸ் நாட் மேட்டர் ஹவு மச் யூ earn, வாட் மேட்டர் இஸ் how you மேனேஜ். இப்ப எல்லாருமே பணம் சம்பாதிச்சிருப்போம். உங்க தாத்தா சம்பாதிச்சிருக்காரு, நம்ம அப்பா சம்பாதிச்சிருக்காங்க, நாமளும் சம்பாதிச்சிருப்போம். சம்பாதிச்சதை என்ன சார் பண்ணிருப்போம், இப்போ மாசம் வந்து ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், இன்னொருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, வருமானம் வருது இவருக்கு 10,000 ரூபாய் வருமானம் வருது. ஆனா இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவரோட அக்கௌண்ட்ல மாச கடைசியானா இந்த 1 லட்சம் ரூபாயும் செலவு பண்ணிட்டு 0 பேலன்ஸ் வச்சிருக்காருன்னு வைங்க. இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபர் செலவெல்லாம் போக ஒரு 2,000 ரூபாய் பேலன்ஸ் அவர் அக்கௌண்ட்ல வச்சிருக்காருன்னு வைங்க. இதுல யார் சரியா அவங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது பெருசு கிடையாது, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்களால 2,000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியுதா, அதுதான் சரியான வருமானம். அப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, கடைசியில நம்ம கிட்ட பாக்கெட்ல மிச்சம் என்ன இருக்கு அதுதான் முக்கியம். என்ன ரீசன் கேட்டா, நிறைய மக்கள் பணம் வருது, நிறைய இடங்கள்ல பணம் வருதுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல போய் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம கமிட்மெண்ட்டையும் சேர்த்து சம்பாதிச்சுறாங்க.
கடைசியில என்ன ஆயிடுதுன்னா அந்த கமிட்மெண்ட் அடைக்கிறதுக்காக அவங்களோட லைஃபை வேஸ்ட் பண்ணிடுறாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமான செலவை ஏற்றி வச்சுறாங்க. எனக்கு வர்றதே 15,000 தான், ஆனா நம்ம வச்சிருக்கக்கூடிய செலவு எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டா 20,000 ரூபாய் வந்துடும். இஎம்ஐ, கடன், அது இது எல்லாத்தையும் சேர்த்து. இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷன்ல இங்க உள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த எஜுகேஷன் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 ரூபாய் கூட நீங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனை நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய இஎம்ஐ இருக்கும், கடன் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் உடனடியாக அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு. அதுக்கு உண்டான பவர்ஃபுல் எஜுகேஷன் இங்க இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த எஜுகேஷனை கத்துக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைக்கு உங்களால போக முடியும். ரெண்டாவது, 1 ரூபாய் கூட யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டீங்க. பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணால். மூணாவது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி கடன் பிரச்சனை, கமிட்மெண்ட், எல்லா பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு இங்க கிடைக்கும். இந்த 3 விஷயமும் இங்க கிடைக்குது. நாலாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 10 ரூபாய் பணமாக இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் எஜுகேஷனும் இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த எஜுகேஷனை நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் சார் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள், முதல் நாள் நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி 500 பேர் இருக்காங்க இல்லையா? 500 பேர்ல 60 பேர் இன்னைக்கு புதுசா இந்த வாய்ப்பை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. இந்த 60 பேரும் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ட்ரைனிங் சிஸ்டமையும் இங்க இருக்கக்கூடிய இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷனையும் கரெக்டா 90 நாள், அதாவது 21 நாள் கண்டினியூவா இந்த எஜுகேஷனை நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடி ஆனால் இந்த எஜுகேஷன் உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படும். முதல் விஷயம். ரெண்டாவது, உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, நாளையில இருந்து உங்க வீட்டம்மாவோட, வீட்டுக்காரம்மாவோட, ஃபேமிலியோட இந்த வாய்ப்பை நீங்க இந்த எஜுகேஷனை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல கணவர் நல்லா சம்பாதிப்பாரு, அத மனைவி என்ன பண்ணிடுவாங்கன்னா செலவு பண்ணிடுவாங்க, ஈஸியா செலவு பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனைவிக்கு சரியா கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சரியான மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, கணவனும் மனைவியும் நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க, பார்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா இங்க சேர்த்து வச்சிருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டு வந்துரும். அப்போ இந்த எஜுகேஷன் அப்படின்றது யாருக்கு சார் தேவை அப்படின்னா, ஃபேமிலியோட, வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு பவர்ஃபுல் எஜுகேஷன் மணி மேனேஜ்மெண்ட். சோ அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதை நீங்க என்ன பண்ணணும், குடும்பத்தோட உட்கார்ந்து அந்த எஜுகேஷனை முழுமையா கேளுங்க, முழுமையா கத்துக்கோங்க. சோ டெய்லி நாளைக்கு 7 மணிக்கு இதே டைம்ல அந்த எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தெரியும். அதை நீங்க உங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒர்க் ஷீட்னு சொல்லி உங்களுக்கு தனியா கொடுப்பாங்க. அந்த ஒர்க் ஷீட்டை உங்க நண்பர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாரு. அந்த ஒர்க் ஷீட்டை எடுத்து அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சரியா உங்களால ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டுமானாலும் இந்த எஜுகேஷனை என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். ஸோ இதோட பிசினஸ் பிளான் முழு விளக்கம் இதுல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதோட நீங்க யாருக்காவது இதை நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட், இப்போ நாம இந்த எஜுகேஷனை வந்து தியரியா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனை நீங்க தியரியா கத்துக்கலாம். நாம என்னதான் சொன்னாலும் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500 பேர் இருக்காங்க. இந்த 500 பேர் நான் சொல்றதை எத்தனை பேர் கேட்கறாங்கன்றது தெரியாது. அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எஜுகேஷனை ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிக்கலா இங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா
ஜஸ்ட் வெறும் $25, $25. இது நீங்க எக்ஸ்சேஞ்சில் போய் டைரக்டாவே பை பண்ணிக்கலாம். ஜியோடஸ் சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி பினான்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இருக்கோ, அக்கௌண்ட் இல்லைன்னா உங்க நண்பர்கிட்ட கேட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஓப்பன் பண்ணி எப்படி இந்த டாலரை பை பண்ணணும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ $25 அப்படின்றது நம்மளோட இந்திய ரூபாய்க்கு ஜஸ்ட் வெறும் 2100 rupees, 2100 ரூபாயில இந்த அருமையான ஒரு பிசினஸ் வாய்ப்பை நீங்க எடுக்க முடியும். இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் கத்துக் கொடுக்காத ஒரு அருமையான பாடத்தை இங்க நீங்க கத்துக்க முடியும். உங்களோட அடிப்படை தேவைகளை இந்த $25 பூர்த்தி பண்ண முடியும். சார், நான் இப்ப வந்து ஒரு பேலன்ஸ் லைஃபுக்கு நான் போகணும் சார், கொஞ்சம் தான் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, என்னோட அடிப்படை தேவைகள்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஸோ எனக்கு ஒரு அடிஷனலா ஒரு இன்கம் எனக்கு வேணும், ஸோ எனக்கு நான் வந்து என்னோட இன்கம் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா $50 நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 25 பண்ணாம 50 யாரும் பண்ண முடியாது, 25 பண்ணிட்டு தான் 50 பண்ண முடியும். ஸோ $50 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்திய ரூபாய்க்கு ஒரு 4200 ரூபாய். அதே மாதிரி நீங்க சார், நான் வந்து ஆல்ரெடி ஒரு பேலன்ஸ் லைஃப், எனக்கு எந்த ஒரு கடன் பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வருமானமும் செலவும் ஈக்குவலா தான் இருக்கு, பட் ஆனா நான் ஒரு வெல்த்தி லைஃபுக்குள்ள போகணும். வெல்த்தி லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப நேரமும் பணமும் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒரு பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் உருவாக்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நேரமும் பணமும் இருக்கு. அப்போ அது வேணும் அப்படின்னா $200 பேக்கேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மூணையும் சார் கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதாவது நேரமும் பணமும் யாருக்கிட்ட கையில இருக்கோ அவங்க தான் வந்து வெல்த்தி லைஃப். ரிச் லைஃப்க்கும் வெல்த்தி லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது மொத்தம் 3 பேக்கேஜ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நீங்க 3ஐயும் சேர்த்து எடுக்கிறதாலும் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பேக்கேஜை சூஸ் பண்றதாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் 2ஐயும் சூஸ் பண்றதாலும் சூஸ் பண்ணிக்கலாம், 3ஐயும் சூஸ் பண்றதாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ். அவ்வளவுதான். ஸோ உங்க நண்பர் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்க நண்பர் ஒரு லிங்க் கொடுப்பாரு, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல இந்த இடத்துல அவரோட ஸ்பான்சர் நேம் இருக்கும், உங்களோட யூசர் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், உங்களோட பேரை நீங்க என்டர் பண்ணிடுங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். இதுக்கு நீங்க $1 கூட பே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சைன் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ணணுங்க, முழுசா கத்துக்கணும். அப்போ இந்த வாய்ப்பை பத்தி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஃப்ரீ சைன் அப்ல போய் சைன் அப் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ என்னோட யூசர் நேம் சுந்தர் 333. மார்ச் 5, 2021 நான் இந்த வாய்ப்பு எடுத்தேன். சரியா 1 வருஷம் முடிஞ்சு இப்ப 2வது வருஷம் ரன்னிங். நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு எடுத்து அப்படின்னா டோட்டலா இது வரைக்கும் $58,443 நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோர் தென் மந்த்லி ஒரு 5 lakh வரைக்கும் எனக்கு இன்கம் இருக்கு. மோர் தென் ஒரு $1/2 கோடி ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் நிறைய டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நான் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் இது வரைக்கும் ஏதாவது கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்காதா, கவர்மெண்ட்ல எனக்கு சம்பளம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இதே கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டக்கூடிய நபரா நான் மாறி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரி கட்டக்கூடிய நபரா இந்த ரீபானக்ஸ் என்னைய மாத்திருக்கு. இதே மாதிரி என்னைய மட்டும் இல்ல, ஏன் கூட வந்த எல்லா மக்களையும் மாத்திருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் பாருங்க, இந்தியால இது உலகம் முழுக்க இந்த வாய்ப்பை எடுத்து பண்ணலாம். இந்த உலகத்துல அதிகமான பொட்டன்சியல் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா இந்தியா. நான் இந்த வாய்ப்பு எடுத்தேன், எனக்கு இந்த வாய்ப்பு கண்ணன் சார் கொடுத்தாரு. சோ அதே மாதிரி அருண் சார், ஹரி சார், இவங்களோட கைடன்ஸ்ல தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. சோ இந்த வாய்ப்பை எடுத்தோம், எங்களோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டக்கூடிய அளவுக்கு எங்களோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை தரமும் அடுத்த ஒரே வருஷத்துல மாறும். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா
இந்தியால அதிகமான வரி கட்டக்கூடிய நபர்கள் எங்க சார் இருக்காங்க அப்படின்னா ரீபானக்ஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வருமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருமானத்துக்கு நான் என்ன சார் வேலை செஞ்சேன், நாம என்ன சார் இங்க வேலை செய்யணும் அப்படின்னா ஒண்ணே, அதாவது இதுல ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்க ஓபன் பண்ண உடனே காப்பி லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும். இந்த வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த எஜுகேஷன் உங்க நண்பர் ஷேர் பண்ணியிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் ஜஸ்ட் ஒரு ஷேர், அவ்வளவுதான். வேற என்ன சார் பண்ணணும், டெய்லி இந்த 7 மணிக்கு இந்த மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு உங்க நண்பர் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாரு இல்லையா, இந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி உங்க நண்பர்களை இன்வைட் பண்ணா போதும். ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 500 பிளஸ் இருக்கும் இல்லையா, 500 பிளஸ் இருக்கும். அதுல நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் இந்த இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணலாம். சோ இதுல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இது பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ இந்த பணம் போட்டா பணம் கிடைக்கிற கான்செப்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு பிசினஸ். இப்போ இந்த இடத்துல நீங்க $25 $50 $200 மூணையும் சேர்த்து எடுக்கும் போது உங்களுக்கு இங்க ஒரு பவர்ஃபுல்லான எஜுகேஷன் கிடைக்குது. நீங்க இங்க 21 நாள், நாளைக்கே போய் யாருக்கு நீங்க ஷேர் பண்ண வேணாம். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டு 21 நாள் கண்டினியூவா இந்த ரீபானக்ஸ் பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்ணுங்க. 22வது நாள் உங்களோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கத்துக்காம ஒரு விஷயத்த தடபடான்னு பண்ணக்கூடாது. அப்போ 21 நாள் முழுசா இதுல என்ன இருக்குது அப்படின்றத உள்ள வந்து கத்துக்கோங்க. வெளியில இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. உள்ள வந்து கத்துக்கிட்டு 22வது நாள்ல இருந்து நீங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சால், இந்த வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சால், மேன் பவர் இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. இந்த மேன் பவரை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் இல்ல எந்த பிசினஸ் வேணாலும் நீங்க ஜெயிச்சுட்டீங்க. அப்போ ஒரு பிசினஸ்க்கு தேவை மேன் பவர். அந்த மேன் பவரை நீங்க இங்க எப்படி கிரியேட் பண்ண போறீங்கன்னா, இந்த உலகத்துல இது வரைக்கும் யாரும் கத்து கொடுக்காத மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷனை மக்களுக்கு கத்து கொடுக்க போறீங்க. நீங்க எத்தனை பேருக்கு எஜுகேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, யாருக்கு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு கொடுக்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 84% மக்களுக்கும் இந்த ரீபானக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. வெறும் 2100 ரூபாய் பணத்தை வச்சு இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பரம ஏழை கூட இந்த வாய்ப்பை எடுத்து பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த 84% மக்கள்ல நீங்க எத்தனை பேருக்கு இதை எஜுகேட் பண்ண போறீங்க, இது உங்க கையில இருக்கு. நான் எத்தனை பேருக்கு எஜுகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அஃபிலியேட் சிஸ்டம். மொத்தம் இதுல 5 வருமானம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 வருமானத்துல ஒரே ஒரு வருமானத்தை பத்தி மட்டும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா மீதி 4 வருமானத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எவ்வளவு கிடைக்கும்ன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இதை பொறுத்த மட்டும் எசென்சியல், நான் $25 கொடுத்து நான் ஓபன் பண்ணனா இந்த பேஜ் எனக்கு ஓபன் ஆகும். $50 டாப் அப் பண்ணனா இந்த பேஜ் எனக்கு ஓபன் ஆகும். $200 நான் டாப் அப் பண்ணனா இந்த பேஜ் எனக்கு ஓபன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நபரை இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ சுந்தர் 3 அப்படின்றது என்னோட ஐடி. நான் வாட்ஸ்அப்ல என்னோட லிங்கை நான் ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ண அடுத்த செகண்ட் முதல்ல ஒரு நபர் $25 இணைகிறாரு அப்படின்னா அதுல $20 எனக்கு இந்த இடத்துல $20 தான் நமக்கு இந்த இடத்துல ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்போ அவரோட ஐடி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். ரெண்டாவதா ஒரு நபரை நான் ஸ்பான்சர் பண்றேன்னா அவர் இந்த இடத்துல பிளேஸ் ஆவார். அப்போ அவர்கிட்ட இருந்தும் $20 தான் இந்த இடத்துல ஐடி பிளேஸ் ஆகும். அப்ப 20 + 20 எவ்வளவு சார்? $40 எனக்கு பிசினஸ் உள்ள வந்திருக்கு. நான் பிசினஸ் எடுத்திருக்கேன், 2 பேருக்கு இந்த எஜுகேஷனை நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த $40 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, $20 எனக்கு வருமானமாகவும் மீதி $20 எனக்கு அடுத்த வருமானத்துக்கு எனக்கு திரும்ப ஒரு ஐடியும் எனக்கு ஜெனரேட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு பேர் தான் பைனரி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப $40 எனக்கே கொடுத்துடலாமா சார் அப்படின்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டட். அதாவது நான் ஒரு எஜுகேஷன் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு எஜுகேஷனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அதை எத்தனை பேர் கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்றது தெரியாது. ஆனா இது பிராக்டிக்கல் எஜுகேஷன்.
இப்ப மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அந்த 10,000 ரூபாய் பணத்தையும் நம்ம கிட்ட கொடுத்தா மொத்தமா செலவு பண்ணிடுவோம், ஆமாவா இல்லையா? ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களை ஒரு வருமானத்தை முழுசா உங்களுக்கு கொடுக்காம அடுத்த வருமானத்துக்கு உங்களை தயார்படுத்துறாங்க, ஆட்டோமேட்டிக்காவே தயார்படுத்துறாங்க. அப்போ $20 திரும்ப ஒரு ஐடி நமக்கு கிடைச்சது. இப்ப நான் மூணாவதா ஒரு நபரை ஸ்பான்சர் பண்றேன், இங்க பாருங்க, பெரியசாமி சிவகுமார். மூணாவதா நான் ஒரு நபரை ஸ்பான்சர் பண்றேன், அவரு மணி. நாலாவதா ஒரு நபரை ஸ்பான்சர் பண்றேன், அவரு சுரேஷ். அப்போ எகைன் ஒரு $20 எனக்கு கிடைக்கும். திரும்ப எனக்கு மூணாவதா ஒரு ஐடி எனக்கு இங்க ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் 87 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கேன். அப்ப என்னாச்சு, 43 ஷிஃப்ட் எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். 43 தடவை எனக்கு $20 கிடைச்சிருக்கும். ரைட். இப்போ டோட்டலா எனக்கு எவ்வளவு சார் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல 540 ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது எப்படி சார் அப்படின்னா, இதுல நம்மளோட டீம் பெர்ஃபார்மன்ஸும் அடங்கும். இப்ப 540 நான் கம்ப்ளீட் 540 ஷிஃப்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் 540 தடவை என்னோட ஸ்பான்சருக்கு கீழே போய் பிளேஸ் ஆயிருப்பேன். 1 2 3 4 5 6 சொல்லிட்டு. அதே மாதிரி நான் டைரக்டா ஸ்பான்சர் பண்ண இந்த 87 பேரும் எத்தனை ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றாங்களோ, இப்போ ஒருத்தரை கணக்கு எடுத்துக்கலாம். ஒருத்தர் 10 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றாரு, அப்போ அவரே 10 தடவை எனக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆவாரு. அவர் 10 தடவை பிளேஸ்மெண்ட் ஆனார்னா எனக்கு 5 ஷிஃப்ட் இன்கம், 5 தடவை எனக்கு $20 கிடைக்கும். ஒண்ணு இல்ல சார், எனக்கு கீழே 87 பேர் இருக்காங்க. இந்த 87 பேரை நான் டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். இந்த 87 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த பிளாட்ஃபார்ம்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, 87 லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த 87 லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிச்சது மூலமா எனக்கு 43 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு சார். இதுதான் பிசினஸ். நாம வேலை செஞ்சாலும் நமக்கு வருமானம், நம்ம டீம் வேலை செஞ்சாலும் நமக்கு வருமானம். இதுல கட் ஆஃப், சீலிங்கு, ஆள் உட்காந்துக்கிட்டு வருமானம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. சோ இந்த $20 என்னென்ன டிடக்ஷன் இருக்கும் அப்படின்னா, நமக்கு அடுத்த ஒரு வருமானம் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சா. அது மட்டும் இல்லாம $1 ஒரு ஐடிய தனியா குளோபல் ஷேருக்கு தனியா ஒரு ஐடி, $1 ஒரு ஐடி பிளேஸ் பண்ணிடுறாங்க. அது எதுக்கு அங்க பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா, நாம இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். நாம வேலை செய்வோம், நம்ம டீம் வேலை செய்யும், அது மூலமா நமக்கு இந்த வருமானம் இருக்கு. இந்த வருமானம் இந்த உலகத்துல யாரெல்லாம், நான் இப்ப 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டேன், எனக்கு அப்புறம் இந்த உலகத்துல யாரெல்லாம் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மூலமா எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். நான் 2 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு அப்புறம் இந்த உலகத்துல யாரெல்லாம் 2 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றாங்களோ அதுல இருந்து எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். நான் இப்ப இந்த இடத்துல 540 ஷிஃப்ட் முடிச்சிருக்கேன். அப்ப 540 ஷிஃப்ட் நான் இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு இல்லையா, அவர்ல இருந்து 540 ஷிஃப்ட் வரைக்கும் 540 ஷிஃப்ட் வரைக்கும் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ இந்த உலகத்துல 1ல இருந்து 540 வரைக்கும் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்குறீங்க, எவ்வளவு பெரிய மேன் பவர் நீங்க பில்ட் பண்றீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு $25 $20 நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த $20 $1 போயிடுச்சுன்னா எவ்வளவு சார்? $19. அதே மாதிரி நமக்கு மேல இருக்கக்கூடிய 8 ஸ்பான்சருக்கு $0.25 லெவல் ஷிஃப்ட் இன்கமா ஷேர் ஆயிடும். அதுல ஒரு $2 போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த சாப்ட்வேரை உருவாக்கி இருக்காங்க இல்லையா, நாம $20 சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா, அதுல 10% பாத்தீங்கன்னா இந்த சாப்ட்வேருக்கு ஃபீஸா போயிடும். இதெல்லாம் போக உங்க நெட் அக்கௌண்ட், நெட் பேமெண்டா உங்க கையில $15 ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் நடக்கும். அப்ப 540 × $15 கணக்கு எடுத்துக்கோங்க சார். $15 ஒரு 1200 ரூபாய் சார். சார் எனக்கு மாசத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஷிஃப்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். அது நீங்க பண்ணுவீங்களோ இல்ல உங்க டீம் மூலமா வருதோ தெரியாது, ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் பிளான் பண்ணாலே 30,000 ரூபாய் மாச வருமானம் பார்க்கலாம். அப்ப அந்த 30,000 ரூபாய் வருமானம் பார்க்கறதுக்கு தகுதியான நபரா நீங்க இங்க நாலேஜ் வளர்க்கணும். ரைட். அடுத்து
இதுலனா இந்த 30,000 தான் எனக்கு பத்தாது சார், இதெல்லாம் எனக்கு வருமானம் கம்மி அப்படின்னு விருப்பப்படுவீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த $50 பேக்கேஜ்ல ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இடத்துல $31 ப்ராஃபிட். ஒரே வேலைதான், இங்கேயும் 2 நபர் தான், இங்கேயும் 2 நபர் தான், ஆனா இங்க உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் $31 மாறும். அதே மாதிரி நீங்க $200 ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க $117 ப்ராஃபிட் இருக்கு. இப்ப இந்த 3 பேக்கேஜையும் சேர்த்து ஒரு ஷிஃப்ட் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா 2 பேருக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா $23,100 நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. 3 பேக்கேஜையும் சேர்த்து $275. 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது $13,000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட்டா கிடைச்சது, $163. அப்ப 4 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா $26,000 கிடைச்சது. அப்போ நீங்க போட்டிருக்கிறது எவ்வளவு சார்? 23,100. எந்த ஒரு தொழிலையுமே ஃபர்ஸ்ட் சக்சஸ் எது அப்படின்னு கேட்டா போட்ட முதல்ல வெளியில எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். அப்ப நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த 23,400 ரூபாய்க்கும் உங்களுக்கு இதுல என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? எஜுகேஷன் கிடைச்சிருது. 23,100 ரூபாய்க்கும் ஒரு நீங்க வெளி உலகத்துல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பவர்ஃபுல் எஜுகேஷன் கொடுத்துருது. இந்த எஜுகேஷனை நீங்க 21 நாள் கத்துக்கிட்டு 4 பேருக்கு இந்த வாய்ப்பை 3 பேக்கேஜையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் $26,000 உடனடி வருமானம் கிடைச்சிருது. அது மட்டும் இல்ல, அந்த 4 பேருக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னா பவர்ஃபுல் எஜுகேஷன் கிடைச்சிருது. அவங்களுக்கும் இதுல வருமானம் வேணும் அப்படின்னா 4 இல்ல 40 பேருக்கு வேணாலும் அவங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இதுல எல்லாமே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். உங்களை ஸ்பான்சர் பண்ணவரை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம். எப்போ? அவரை விட அதிகமான நபர்களை நீங்க ஸ்பான்சர் பண்ணும்போது. அப்போ இங்க இந்த பைனரி ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட 80% ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். $13,000 ஒரு ஷிஃப்ட்டுக்கு. அப்போ மாசத்துக்கு வெறும் 10 ஷிஃப்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணா மாசத்துக்கு $1,30,000 அசால்ட்டா நீங்க வருமானம் பார்க்கலாம். அதுக்குண்டான தகுதியான நபரா நாம மாத்திக்கணும். அப்போ எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு சார், எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி $13,000 டிவைட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு ஷிஃப்ட் முடிக்கணும்ன்றது வந்துடும். சோ இந்த உலகத்துல வித்தவுட் லாஸ், எந்த ஒரு லாஸும் இல்லாம, எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம, எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாம நம்மளோட பிரச்சனையே தீர்க்கிறதுக்கு உண்டான உலகத்துல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா அதுவும் 80% ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல ரீபானெக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. ரைட்? இப்ப நம்ம வேலை செய்யறோம், நம்ம டீம் வேலை செய்து நமக்கு இந்த வருமானம் கிடைச்சிருது. அடுத்த வருமானம் என்னன்னா அந்த குளோபல் ஷேருக்கு நம்ம போகலாம். சோ இந்த $25 ஒரு ஷிஃப்ட் முடிக்கும் போது ஒரு ஐடி உங்களுக்கு $1 அங்கே போகும். அதே மாதிரி $50 பேக்கேஜ்ல ஒரு ஷிஃப்ட் முடிக்கும் போது ஒரு ஐடி குளோபல் ஷேருக்கு போவோம். இந்த $200 ஒரு ஷிஃப்ட் நீங்க முடிக்கும் போது 4 ஐடி குளோபல் ஷேர் போகும். அப்போ 4 1 5 1 6 ஐடி குளோபல் ஷேருக்கு போகும். இப்ப இதுல இந்த 6 ஐடியும் என்ன வருமானம் கொடுக்குது, அந்த ஐடி எல்லாம் எங்க போய் பிளேஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் மேஜிக்கல் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல எத்தனை ஐடி சார் இருக்கு? 1793 ஐடி இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு என்னைய விட ஒரே ஒரு ஐடி அதிகமா நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க தான் சீனியர். என்னோட ஒட்டுமொத்த டீமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே வந்துடும். சோ இது ஒரு பெரிய காம்படிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாலாம் இந்த வாய்ப்பை எடுத்துறாதீங்க, வெறித்தனமா எடுங்க. வாய்ப்பை எடுத்து என்னோட லைஃப்ல என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஒரு நிம்மதியான கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் என்னோட பசங்களுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு எஜுகேஷனையும் ஒரு அருமையான ஒரு சேவிங்ஸ் பிளாட்ஃபார்மையும் நாம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ள வாங்க, பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல 1793 ஐடி இருக்கு. இதுல இப்ப நான் ஜாயின் பண்றேன், 2 பேருக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்துறேன். அடுத்த செகண்ட் இங்க ஒரு ஐடி எனக்கு விழும். அடுத்து ஒரு 2 பேர் கொடுக்குறேன், அடுத்து ஒரு ஐடி விழும். அடுத்து அந்த நான் ஸ்பான்சர் பண்ண அந்த 4 பேரும் அவங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மூலமா எனக்கு ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆனாலும் எனக்கு ஒரு ஐடி விழும். $200 பேக்கேஜ்ல நான் ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணனா 4 ஐடி இங்க விழும். ஒரு ஐடிக்கு என்ன ப்ராஃபிட்னா $204. 204 அப்படின்றது உங்களுக்கு டிடக்ஷன் எல்லாமே போக $168 நெட் ப்ராஃபிட்டா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இது எப்படி 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 தராங்க?
இந்த உலகத்துல உங்களுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த ஷிஃப்டை நீங்க கம்ப்ளீட் பண்றாங்களோ, உங்களை மாதிரி யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இதுல 10 லெவல்ல இந்த ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், $168. இந்த 10 லெவல்ல கிடைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வருமானத்தை உங்க கையில முழுசா கொடுத்துறாம, $204 முழுசா கொடுத்துறாம எகைன் உங்களுக்கு ஒரு 6 ஐடிய ரீஎன்ட்ரி பண்ணிடுறாங்க. இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6 ஐடிக்கும் எகைன் உங்களுக்கு $168 ப்ராஃபிட். இப்ப நீங்க ஒரு 4 பேருக்கு ஸ்பான்சர் பண்றீங்க சார், 2 ஐடி வருது. இந்த 2 ஐடிக்கும் ஒரு ஐடிக்கு $168 ஃபர்ஸ்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 6 ஐடிக்கு 168, திருப்பி 6 ஐடிக்கு 6 ஐடி, 36 ஐடிக்கு திருப்பி 168. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் உங்க பேர குழந்தைகளுக்கும் வரிசையா போயிட்டே இருக்கு சார். ஜஸ்ட் வெறும் ஒரு 4 பேருக்கு மினிமம் இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் உங்களோட ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் வருமானம் இங்க இருக்கு சார். உங்க ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் தேவையான அசட்டை உங்களால இங்க கிரியேட் பண்ண முடியும் சார். இப்போ இந்த எஜுகேஷனை 21 நாள் முழுசா கத்துக்கிட்டு 22வது நாள்ல இருந்து ஒரு 90 நாள் வரைக்கும் இந்த எஜுகேஷனை முழுசா நீங்க இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை ஒரு 4 பேருக்கு மினிமம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் லைஃப் டைம் வரைக்கும் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கிடையாது. எனக்கு கிடைச்சிருக்கா சார் இந்த 1793 ஐடியில எத்தனை ஐடிக்கு எனக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐடிக்கு $13,000 சார். கிட்டத்தட்ட 17 ஐடிக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, 10 பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 10 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 17 ஐடியும் 6 ரீஎன்ட்ரி எனக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்ல, எகைன் ஒரு ஷேருக்கு இங்க நாம எலிஜிபிள் ஆகும். என்ன ஷேருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ நம்பர் ஆஃப் ஜாயினிங்ஸ்ல இருந்து ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா $5ல 3 ஐடி போய் பிளேஸ் ஆகும். சோ அப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு ஐடி இந்த எசென்சியல் பாட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வரும். அப்ப எனக்கு அங்க 17 ஐடி கொடுத்துருக்கு இல்லையா, அந்த 17 ஐடியில இருந்தும் 6 ஐடி ரீபர்த் ஆயிருக்கும் அங்க $1. அந்த 17 ஐடிக்கும் இன்ட்டு 3 ஐடி இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும், எசென்சியல் பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும். சோ அப்போ இந்த 1793 ஐடியில எனக்கு இது வரைக்கும் 1250 ஐடிக்கு எனக்கு இன்கம் ஜெனரேட் ஆயிடுச்சு. 1250 ஐடிக்கு எனக்கு இன்கம் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஏதோ நான் அமெரிக்காலயோ ஆப்பிரிக்காலயோ கிடையாது. இதே தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபர் இந்த மார்ச் 5ல இந்த வாய்ப்பு எடுத்து சரியா இந்த ஒரு வருஷத்துல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தினேன். ஒவ்வொரு வருமானத்துக்கும் நான் என்னை தகுதிப்படுத்திக்கிட்டேன். ஒவ்வொரு வருமானத்தையும், அதாவது இந்த எஜுகேஷன் என்ன நமக்கு கத்துக் கொடுக்குது, இந்த எஜுகேஷனை நாம என்ன கத்துக்கணும், இந்த எஜுகேஷனை நம்ம கத்துக்கிட்டு யாருக்கிட்ட போய் சொல்றது, இதை எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா சொல்லிட்டேன். 1793 ஐடியில 1322 ஐடிக்கு எனக்கு ஷேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு 1000 ஐடி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இது நிக்காது, கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். எல்லா ஐடிக்கும் ரீபர்த் இருக்கு. சோ லைஃப் டைம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அசெட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதிர்காலத்தை பத்தின பயம் எனக்கு எல்லளவு கூட கிடையாது. என்ன ரீசன்? இவ்வளவு ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு, வாங்கி வச்சாச்சு. இந்த உலகத்துல யார் எங்க ஜாயின் பண்ணாலும் எனக்கு வருமானம் இருக்கு. இந்த உலகத்துல யார் எங்க அந்த பைனரி ஷிஃப்ட் யாருக்கு எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் எனக்கு வருமானம் இருக்கு. அப்ப இந்த நம்மளோட வேலை என்னன்னா, உடனடி ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து, எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம நாலேஜ் இதுல வளர்த்துக்க முடியுமோ வளர்த்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியான. சோ அதே மாதிரி இந்த 101 ஐடி எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. அதுல இது நான் ஜாயின் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச ஐடி, இதுல 9 பேமெண்ட் முடிஞ்சிருக்கு, $511 எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுலயும் ரீபர்த் இருக்கு. ஒரு ஐடிக்கு இதுல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் $907 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 100 ஐடிக்கும் கணக்கு போடுங்க, $9,907. நான் இங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் என்ன தெரியுங்களா? 1793 ஐடிக்கும் ஒரு நாளைக்கு எனக்கு $1 கிடைச்சா போதும். என்னோட ஒரு நாள் வருமானம் $1793. என்னோட பர் டே இன்கம், அது ஒரு என்னோட பர் டே இன்கம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது $1.5 லட்சம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்க சொல்லுங்க. இது எல்லாமே வெறும் 90 நாள்ல நான் போட்ட எஃபோர்ட். 90 டேஸ்ல இந்த விஷயத்த கத்துக்கிட்டு 90 டேஸ்ல இந்த வாய்ப்பை 87 பேருக்கு சரியா எஜுகேட் பண்ணேன். அப்போ நான் செஞ்ச இதே வேலையை நீங்களும் செய்யறதுக்கு ரெடியான போது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து ஆட்டோ அப்கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு $50 டாப் அப் பண்ணும்போது ஒரு ஐடி இங்க கிடைக்கும். அது இல்லாம இங்க இருந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகி எல்லா ஐடியும் இங்க ஷிஃப்ட் ஆகும். இதுல ஒரு ஐடிக்கு உங்களுக்கு $1796 ஷேர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இதுல எனக்கு ஒரு 4 ஐடி இருக்கு. அதே மாதிரி பெல்தி நம்ம $200 டாப் அப் பண்ணும்போது ஒரு பாட் இங்க கிரியேட் ஆகும். ஸோ இதுல இருந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகியும் இங்க வரும். இங்க உள்ளுக்குள்ளே ரீபர்த்தும் இங்க நடக்கும். ஸோ இதுல நமக்கு ஒரு ஐடிக்கு $9413 ப்ராஃபிட் இருக்கு. எனக்கு ஆல்ரெடி 3 ஐடி இருக்கு. ஒரு ஐடிக்கு 9413னா கணக்கு போட்டுக்கோங்க 3 ஐடிக்கு எவ்வளவு. ஆனா இங்க எத்தனை ஐடி வரும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு 2000 ஐடி கணக்குக்கு வச்சுக்கலாம். 2000 ஐடி எனக்கு வருதுன்னு வைங்களேன். 2000 ஐடிக்கு $168 முடியும் போது இந்த இடத்துல 6000 ஐடி வந்திருக்கும். 6000 ஐடிக்கும் 6வது லெவல் வரும்போது 6000 ஐடியும் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல 6000 ஐடியும் 6வது லெவல் முடியும் போது 10 லெவல்ல 6வது லெவல் முடியும் போது எல்லா ஐடியும் இங்க வரும். அப்போ எல்லா ஐடிக்கும் எனக்கு லைஃப் டைம் வரைக்கும் வருமானம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வருமானம் இந்த உலகத்துல எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இதுல மேல கீழே முன்னாடி பின்னாடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க உள்ள வந்து என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டு அதாவது நான் வந்து 3 மாசம் பேமெண்ட் கேட்வே இல்லாம பிசினஸ் பண்ண ஆள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒட்டுமொத்த எல்லா வருமானத்தையும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா டோட்டலா இந்த $58,000 ஷிஃப்ட் இன்கம் மட்டுமே. ஏன்னா 80% ஆஃப் ப்ராஃபிட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டீம் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. ஷிஃப்ட் இன்கம் மட்டுமே $32,000. ஆட்டோபோட் இன்கம் இதுதான் குளோபல் ஷேர். நான் போட்டது $275 சார். எனக்கு கிடைச்சிருக்க ஷேர் மட்டுமே $10,000. கிட்டத்தட்ட மோர் தென் 8 lakh rupees வித்தின் அ இயர்ல. சோ அதே மாதிரி என்னோட டார்கெட் என்னோட ஒரு ஐடிக்கு $1 எனக்கு கிடைச்சா போதும். பர் டே என்னோட டார்கெட் $1000. அதுக்கு நான் இப்போ எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னைய நான் தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் கூட வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன விஷயங்களை கொடுக்கணும். சோ என்னைய நான் தகுதிப்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி லெவல் இன்கம் நம்மளோட 8 லெவல்ல யார் எங்க இந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் லெவல் இன்கம் இருக்கு. ஸ்பான்சர்ஷிப் இன்கம் இது ஒரு பெரிய வருமானம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு ஷேர் போகுதோ அந்த ஷேர்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். சோ அதுல கிட்டத்தட்ட அந்த ஸ்பான்சர்ஷிப் இன்கம் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ஐடிக்கு மட்டுமே $679 இருக்கு. நான் எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கேன் சார்? 87 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். அப்ப 87 பேருக்கும் குளோபல் ஷேர் போகும்போது 87 பேர்கிட்ட இருந்து எனக்கு $679 இருக்கு. ஒரு ஆள்கிட்ட 50,000 சார். 80 × 50,000 போடுங்க, எங்கேயோ போயிடும். அது ஒரு தடவையா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐடி இது வந்து இது ஆள் கணக்கு கிடையாது, ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது. இந்த இடத்துல டோட்டல் என்னோட டோட்டல் ஆட்டோபாட் ஐடிஸ் அப்படின்னு ஷேர்ஸ் ஐடிஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா 1901 1901 ஐடி இருக்கு. மேஜிக்கல் பாட்ல 1793 ஐடி, எசென்சியல் பாட்ல 101 ஐடி, பேலன்ஸ் பாட்ல 4 ஐடி, வெல்த் பாட்ல 3 ஐடி. சோ இப்போ நான் இப்போ இது எல்லா டேட்டாவும் பக்கா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். என்னோட டைரக்ட் ஸ்பான்சர் யாரும் இங்க பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன்ல. பெரியசாமி எவ்வளவு சம்பாரிச்சிருக்காருங்க? $7,236 சம்பாரிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் ஐடி எத்தனை சார்? 276 ஷேர் ஐடி மட்டுமே இருக்கு. குளோபல் ஐடி மட்டுமே 276 ஐடி இருக்கு. அப்போ 276 ஐடிக்கும் எனக்கு $50,000 ப்ராஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே. நீங்க ஒரு நபரை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. $2,100 பணம் இருந்தா யார வேணாலும் எடுத்து தூக்கி உள்ள போட்டுடலாம். அவரை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நபரா உருவாக்குறது தான் நம்மளோட பொறுப்பு. அப்போ அவரு கத்துக்கணுன்ற மனநிலையில இருக்கணும், நாம கத்து கொடுக்கறதுக்கு தயாராகணும். இந்த ரெண்டும் சிங்க் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது ஏறும். நான் ஒரு ஐடியா தானே ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஐடியும் ஓபன் பண்ணால் ஒவ்வொருத்தரோட ஐடியிலையும் இவர் பாருங்க 158 பாட் வச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் பாருங்க
$3541. மணி $111. இவரை பாருங்க, $8562, $169 பாட் வச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் லட்சங்கள்ல சம்பாதிச்சிருக்காங்க. $5523 சம்பாதிச்சிருக்காரு. இந்த ஒரு வருஷத்துல நடந்த விஷயம். 162 பாட் வச்சிருக்காரு. சோ அதே மாதிரி இவர் பாருங்க, $1593 சம்பாதிச்சிருக்காரு. 48 பாட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரேவதி 111. சோ இவர் நான் சொல்லும் போது ஜாயின் பண்ணாரு. இப்பதான் 2 ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் குளோபல் ஷேரை எடுத்துட்டாரு. சோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 4 பேருக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியானா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது இருக்கா வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஒரு தேடி பாருங்களே. இவர் பாருங்க, $7437 சம்பாதிச்சிருக்காரு. 264 ஐடி இருக்கு. அப்போ நீங்க கணக்கு போட்டீங்கன்னு வைங்களே, என்கிட்ட இருக்கக்கூடிய 87 பேரும் சராசரியா கணக்கு வச்சுட்டா கூட 100 ஐடி அப்படின்னு கணக்கு வச்சுட்டா கூட 87 பேர்கிட்டையும் 8700 ஐடிக்கு எனக்கு $50,000 ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீபானக்ஸ். உள்ள வந்து நான் கத்துக்கணும் சார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்தா கூட வாங்க, சப்போர்ட் பண்ணி கத்து கொடுத்து அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போறதுக்கு, கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு, உங்களோட கடன் பிரச்சனை, உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட அத்தனை பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு, வழி இருக்கு, சொல்லித்தரோம். கூட வாங்க. தேங்க்யூ சோ மச்.